இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? டாட்டு போட. அதுவும் ஒரு டாட்டு இல்ல, 2 டாட்டு இல்ல, 3 டாட்டு. இதுதான் முதல் தடவை டாட்டு போடுறேன். அப்பயும் 3 டாட்டு. அதுக்கு முன்னாடி சில பொருள்லாம் ஆர்டர் பண்ணுறேன். மேட்ச் மேட்ச். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் காஃபி. இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னும் சில பல நிறைய காஃபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். சரி, அது அசார்டட் பேக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸ்லீப்பி அவளோடது, அப்புறம் இது ரேஜோடது, அப்புறம் ரேஜ்ல தனியா பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி கிளம்புறோம். கடவுளே, சில பேர் வலிக்கும்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் வலிக்காத இல்லை, சில பேர் வலிக்கும்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் வலிக்காது, அப்படியே லைட்டாக இப்படி எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்ப்போம். மண்டையில் இதான் ஓடிட்டு இருக்கு. இன்னமே நம்ம கை வந்து இப்படி இருக்காதுல்ல, மாறிடும்ல. நம்ம கையை இப்போதான் கடைசியாக இப்படி பார்க்குறோம். அப்படிலாம் ஓடிட்டு இருக்கு. சில பேர் கூட கேட்டிருந்தாங்க டாட்டு போடுறப்ப வலிச்சுதா இல்லையான்னு. நான் கூட நினச்சேன் டாட்டு போடுறதுக்கு முன்னாடி இங்கே வலிக்குமா இல்லையா அப்படின்லாம். ஆனால் வரப்போகிற கிளிப்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும் வலிச்சுதா இல்லையான்னு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இன்ஸ்போ எடுத்தேன். அப்புறம் அவங்களும் சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த ஃபாண்ட் இந்த டிசைன்ஸ்க்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிசைன்ஸ்க்கும் 3 டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சோப் பண்ணக்கூடாது, தண்ணியில் வந்து ரொம்ப ஊற வைக்கக்கூடாது, சோப்பு போட்டு பெய்யக்கூடாது, அதே பண்ணக்கூடாது. ட்ரையாக வச்சுக்கணும், ஆனால் எதுவும் போடக்கூடாது. 4 டேஸ்க்கு அப்புறமா என்ன அது ஃப்ளேக்ஸ் மாரி வரும். அந்த ஸ்டேஜில் எனி மாய்ஸ்சரைசர் ஒரு 30 டேஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஓவரால் சன்னில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. சாப்பிட்றதே எதாவது சாப்பிடாது சார். 3 டாட்டுவும் போட்டு முடிச்சாச்சு. 3க்கும் சேர்த்து 3500 ஆச்சு. 3 டாட்டுஸையும் பிளாஸ்டிக்ல wrap பண்ணிட்டு ஆஃப்டர் கேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இல்லை, ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவ்வளோவாலாம் வலிக்கல. எனக்கு 3 டாட்டூவில் ரொம்ப பிடிச்சது வந்து மேக் இட் ஹேப்பன். ஒன்றுக்கும் ரீசன் சொல்லவா? இதுக்கு ஏன் போட்டேன்? கிரியேட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனல், ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. ஏன்னா ஐ லைக் டு கிரியேட் யுவர் ஓன் ஹாப்பினஸ். எல்லாமே நார்மலாக ஒரு திங்ஸை கிரியேட் பண்ணுறது பிடிக்கும். அதனாலே கிரியேட் பண்ணுறது வார்த்தை. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு என்டர்டெயின் பண்ணுறதுனால ரொம்ப பிடிக்கும். என்டர்டைனர், நாட் என்டர்டைனர், நாட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஐ வாண்ட் டு பி லைக் கிரியேட்டர் ப்ளஸ் என்டர்டைனர். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கட்டும், ஒரு பர்சனலாகவும் இருக்கட்டும். லைக் நம்மளே நம்மளோட ஓன் ஹாப்பினஸ் நம்மளே நம்மளுக்கு பண்ணிக்கணும். அதுதான் அந்த கிரியேட்ன்ற வார்த்தையோட ஒரு இது. அதுக்கப்புறம் இது மேக் இட் ஹேப்பன் வந்து அது வார்த்தையிலே புரியுது. லைக் மேக் இட் ஹேப்பன், யூ ஹேவ் டு மேக் இட் ஹேப்பன் நோ மேட்டர் வாட். அண்ட் ஐ கேன், ஃபர்ஸ்ட் நான் யூ கேன் அப்படின்ற ஃபாண்ட் அந்த வேர்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் யூ கேன்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா, லைக் இன்னொருத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். யூ கேனும் நம்மளே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்மளே தட்டி கொடுத்துக்கலாம். லைக் யூ கேன் டூ இட் அந்த மாதிரி தான். இப்பதான் நம்மளுக்கு புது கை பிறந்துச்சு. இனிமே நம்மளோட பழைய கையை பார்க்க முடியாது. அப்படியே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கணும்.
ஐயோ யாரோட கை இது அப்படின்ற மாதிரி இல்ல நைஸ் ஆக்சுவலா. ஆனா லைட்டா வலிக்குது. ஒரு எறும்பு ஆனா ஸ்ட்ராங்கா கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடிச்சு. அதோடதான் வண்டி வேற நீங்க டேட்டு போட்டதுனால 1 வீக் வந்து நீங்க அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம்ன்றது அட்லீஸ்ட் ஆரம்பிக்கும் போது தெரியும். ஸோ அந்த கொஞ்சம் தள்ளி போறதுனால இன்னொரு vlogல பார்க்கலாம். டாடா.